ராதே ராதே. இப்பெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ண போனோம்னா கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து வந்துடுறது. முடி இப்பெல்லாம் நிறைய கொட்டுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா எனக்கு எக்கச்சக்கமாக வந்து முடி கொட்டின்னு இருந்தது. அதனால தான் இந்த ஜான்வரிலேருந்து நான் வந்து ஒரு ரெசல்யூஷனே வந்து எடுத்தேன். வாரத்தில் ஒரு நாளாவது நன்னா எண்ணெய் தேய்ச்சி சீகக்காய் போட்டு வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜ் வரைக்கும் எங்கள் அம்மா பாட்டி அத்தைலாம் எனக்கு நன்னா எண்ணெய் தடவி அந்த சீகக்காய் தேய்ச்சி தான் நான் குளிச்சுட்டு இருந்தேன். அவ்வளோ நன்னா முடி இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்து இந்த ஷாம்பூ, அயனிங் மிஷின், ஹேர் ட்ரையர் அப்படின்னு சொல்லிட்டு லைஃபே 20 to 40 years வந்து ஃபாஸ்ட்டாக எல்லாம் பண்ணுறோம், வசதிக்காக எல்லாம் பண்ணுறோன்னு சொல்லி ரொம்ப அந்த பழைய இதெல்லாம் வந்து மறந்து போயிட்டோம். அதனால இப்போ நம்ம வந்து யூ டர்ன் எடுக்கிறது தான் நல்லது. ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு தான் இருந்தோம். இட்ஸ் ஜஸ்ட் தட் நம்ம கொஞ்சம் வேற ரூட்ல போயிட்டோம். அது வந்து நம்மளுக்கு நல்ல ரூட்டே கிடையாது. அதனால தான் நான் யூ டர்ன் எடுத்து இப்போ பரவாயில்ல 40 years மேலே ஆனால் கூட முடிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து கொடுக்கறது. ஸோ அதனால அதை மெயின்டைன் பண்ணும். நோ பெயின் நோ கெயின். இப்போ சீகக்காய் வந்து போட்டால் அது வந்து எண்ணெய் போகுமா, அது வந்து பாத்ரூம் வந்து இப்படி ஆறுதே, பாத்ரூம் வந்து நம்மளுக்கு கவலைப்படணுமா இல்லை நம்ம முடி நன்னா இருக்கணும்னு கவலைப்படணுமா? ஸோ அதனால எது ப்ரையாரிட்டி? ஸோ முடி வந்து நல்லா ஆர்கானிக்காக நம்மளுக்கு வந்து வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சீகக்காய் தேய்ச்சி குளிங்கோ. இது வந்து என்னோட ஸ்மால் ஒரு அக்காவா நான் உங்களுக்கு சொல்கிறேனே வச்சுக்கோங்க. என்னோட யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவா, என்னோட பெரியவாளும் வந்து உங்களுக்கு தெரியாதது இல்லை. ப்ளீஸ் ஷாம்பூலாம் யூஸ் பண்ணாதீங்கோ. ஹர்ப்ஸ் அண்ட் எசன்ஸ் இந்த பிராண்ட்ல சீகக்காய் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. உங்களுக்கே தெரியும், நான் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வீடியோ வந்து போடுவேன். ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. முடி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவா, அக்கா முடிக்கு என்ன பண்ணுறேன். அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் பண்ணிடல. நிஜமாவே நன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன். அதனால வந்து ஒரு க்ளோவும் கிடைக்கும். ஸோ இதில் இவாள்கிட்ட பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து ஹைபிஸ்கஸ் நல்ல வாசனை இருக்கு, ரோஸ் பெட்டல்ஸ், என்னெல்லாம் ஆர்கானிக்காக போடணுமோ அதெல்லாம் போட்டு தான் வந்து பண்றா. நுரையும் வந்து வருது. இட்ஸ் நாட் லைக் அப்படியே நுரையே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நன்னா எண்ணெய் பிசுக்கு போறது. ஸோ இதை பத்தின டீடைல்டு வீடியோ வந்து அவளோட பேஜ்ல வந்து போட்டுட்டே இருக்கா. லைக் வந்து இந்த ரைஸ் ஸ்டார்ச்சை மிக்ஸ் பண்ணி எப்படி வந்து யூஸ் பண்ணணும், இல்ல வந்து ஜென்ரலா ஒரு 15 minutes நன்னா ஊற வச்சுட்டு எப்படி குளிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கா. கண்டிப்பா நீங்க இவாளோட பேஜை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் வந்து கத்துட்டேன் இவா பேஜ்லேருந்து. ஸோ ஹர்ப்ஸ் அண்ட் எசன்ஸ் பிராண்ட்ல இப்பயே நீங்க இந்த சீகக்காவை ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். ஒரு தடவை ஒரு பாக்ஸ் ஆர்டர் பண்ணி பாருங்க. ஒரு 1 month வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க மந்த்லி ஆர்டர்ல இவா கிட்ட சீகக்காவை ஆர்டர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வந்து எங்காத்த அம்பாள் வந்து எவ்ரி ஃப்ரைடே சாம்பிராணி ஜம்முன்னு போட்டுருவா. ஆனா நான் தான் வந்து சோம்பேறித்தனை பட்டுண்டு அதெல்லாம் பண்ணிக்கிறதே கிடையாது. முன்னாடிலாம் அந்த சாம்பிராணி போட்டுக்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி தலையை அப்படி விரிச்சு விட்டுண்ட பாட்டி அம்மாலாம் அழகா அந்த சாம்பிராணி, அந்த தூப் தானி அப்படின்னு இப்ப அழகா விற்கிறா. அந்த சாம்பிராணியை நன்னா இப்படி போட்டுட்டு அதுலேருந்து வர அந்த புகையில அப்படியே ஒரு ஹீரோயின் மாதிரி அப்படியே காட்டுவோம். அதெல்லாம் நிஜமா அந்த ஃபீலிங் வந்து சான்ஸே கிடையாது. நம்மளுக்கே வந்து வாவ் எவ்வளோ நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த தூப் தானி இப்ப இவாள்கிட்ட வந்து நிறைய வச்சிருக்கா. அதுல வந்து இந்த 3 ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு நான் காமிச்சுட்டு இருக்கேன். இது நீங்க ஆத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த சாம்பிராணி போடுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்ப பார்த்தேன்னா நிறைய பேருக்கு வந்து நீர் கோத்துன்னு இருக்கிறதுனால தான் இந்த தலைவலிலாம் வரும், சைனஸ் ப்ராப்ளம். ஸோ சாம்பிராணி போடுறதுனால உங்களுக்கு நன்னா ஹேர் வந்து உங்களுக்கு ஜம்முன்னு இருக்கும். அண்ட் ஆல்சோ இவாள்கிட்ட ஆர்கானிக் சாம்பிராணி இருக்கு. இந்த மாதிரி ஏன் கொடுக்குறா, இந்த மாதிரி ஓப்பனா இல்லாம இதுவும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா டைரக்டா அந்த ஹீட்டை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது, இல்ல முடியல எங்க அந்த இது புகை போயிடுமோங்கிறதுக்காக இதுக்குள்ள நீங்க சாம்பிராணியை போட்டுட்டு இதை மூடிட்டு இது மூலியமாவே நீங்க ஹேர்ல வந்து அழகா இப்படி வந்து சாம்பிராணி வந்து போடலாம். ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணினோம்னா உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் அந்த ஹீட்னால நம்மளுக்கு முடி வந்து டேமேஜ் தான் ஆகும். நிஜமா வெயில்ல நன்னா நீங்க காய வைக்கிறதோ இல்லை இந்த மாதிரி சாம்பிராணி போடுறது தான் தலையை வந்து நன்னா காய வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கானிக்கான விஷயம். ஸோ இவாளோட சாம்பிராணியும் நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணோம். ஆல்ரெடி எங்காத்த அம்பாளுக்கு நான் இவாள்கிட்ட தான் வந்து சாம்பிராணி யூஸ் பண்றேன். இதுல வந்து நல்ல சூப்பர் இன்கிரிடியன்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்றா. ஈவன் திருஷ்டிலாம் கூட எடுத்துரும். ஏன்னா இதுல வந்து நாய்க்கடுகு அதெல்லாமும் மிக்ஸ் பண்ணிருக்கா. ஸோ ஹர்ப்ஸ் அண்ட் எசன்ஸ் ப்ராடக்ட்டை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.